ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு 76 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 3க்கு அப்புறம் ஒரு 13 நாள் பக்கம் நம்ம மார்க்கெட்டு டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? எங்கேயுமே மார்க்கெட்டு சின்ன பவுன்ஸ் பேக் கூட இல்லை. இதுக்கு என்ன ரீசனு, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே டவ் ஜோன்ஸ் எல்லா மார்க்கெட்டுமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எல்லா மார்க்கெட்டுமே ஓரளவுக்கு டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக்கு எல்லாமே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நம்மளோட மார்னிங் சைனீஸ் மார்க்கெட்டு, அதாவது ஏசியன் மார்க்கெட்டு எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் ஃப்ளாட்டில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு எங்கேயுமே நிற்கலை, இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக எங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 வீடியோவாக சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு எங்கேயுமே நிற்காது. ஓகேங்களா? ஒன்று 950 சப்போர்ட் எடுக்கணும். எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் 23,880 வரைக்கும் மார்க்கெட்டு ஃபால் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் நாளைக்கும் ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வெர்டிகலாக ஃபால் ஆகும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஹையே மார்க்கெட்டு போகல. இந்த ஹையை இங்கே பிரேக் பண்ணல, அடுத்த நாள் ஹையை, அடுத்த நாள் இது மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட்டு பிரேக் பண்ணாமல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டு மாதிரி இறங்கிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட எத்தனை நாள்னா 4ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு 12 செக்ஷன், 3, 4, 5, 6, 7, 8, 9, 12வது நாள் இன்னைக்கு 12 நாளும் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணாமல் கீழே க்ளோஸ் வச்சுட்டு இருக்கு. ஓகே, மார்க்கெட்டுக்கு இதுதான் இப்போதைக்கு இருக்கிற மேஜர் சப்போர்ட்டு. மார்க்கெட்டை கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. சப்போஸ் மார்க்கெட்டு இங்கேருந்து ஏறல அப்படின்னா திரும்பி மார்க்கெட்டு நல்லாவே ஃபாலோ ஆகும். 23,800 வரைக்கும் வர்றதுக்கு மார்க்கெட்டுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, பிரெண்ட் குரூடு பார்த்தீங்கன்னா இப்போ $92 கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? $92 கிட்ட வந்துருச்சு. ஸோ பிரெண்ட் குரூடு ஏறிச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு இறங்கும். ஓகே, இதில் நம்ம இன்னைக்கு எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், எந்தெந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கும் ஓவராலாகவே மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் சைட்வேஸில் தான் இருக்குது. நிஃப்டி ஒரு இறங்குது, திரும்பி ஒரு சைட்வேஸ். இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகிட்டே இருந்துச்சு நிஃப்டியில். ஓகேங்களா? சென்செக்ஸும் அப்படி தான், ஒரு ஜோன் தான். நேற்றையும் மார்க்கெட்டு ஒரு ஜோனுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பிரேக் டவுன் ஆகுமா இல்லை பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்றது தான் தெரியணும். ஃபஸ்ட்டு 2 கேண்டிலே இறங்கிறாங்க, அப்புறம் ஒரு சைட்வேஸு. அதே மாதிரி தான் நேற்று ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் இறங்கிறாங்க, ஒரு சைட்வேஸ். இப்படியே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருந்த ஸ்டாக் எதுன்னு பார்ப்போம். இது நம்மளோட டெலகிராம் சேனல். இதில் நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸு உங்களுக்கு இங்கே நான் அப்டேட் பண்ணுவேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த ஸ்டாக் பேடிஎம் எடுத்திருந்தோம். அரௌண்டு 1578 ரூபா. இதில் ஒரு 20 ரூபா பக்கம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? பேடிஎம்மில் அரௌண்டு இங்கே நம்ம எடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் ஒரு 20 பாயிண்ட் பக்கம். அடுத்து நம்ம எடுத்திருந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா பாலிசி பசார் எடுத்திருந்தோம். 1772 அரௌண்டு சம்திங் நம்ம எடுத்திருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டில் மார்க்கெட்டை புக் பண்ணிவிட்டு பாலிசி பசாரையும் அதுவும் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் புக் பண்ணோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அப்படியே ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த 2 ஸ்டாக்கை தவிர்த்து வேறு எதுவுமே எடுக்கல. 2துலேயும் 20 பாயிண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். வேறு எந்த ட்ரேடும் எடுக்கல. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட்டோட மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்த லோ, அதாவது அந்த கேப்பு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேப்போட மேஜர் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான்.
சப்போஸ் என்னோட லோவை 24,030 அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,930 வரைக்குமே ரெண்டு மார்க்கெட்டு ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 930லேருந்து 950 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 900. ஓகேங்களா, 930லேருந்து 950ன்றது ஒரு ஜோனாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 900 வரைக்கும் வரத்துக்கும். அதே மாதிரி மேலே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 24,150 அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,200. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா விக்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ ப்ரீமியமில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா, ப்ரீமியமில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, இந்தியா விக்ஸ் லோவாக இருக்குது. அதே மாதிரி ஐவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 11, 11, 9, 8 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது பையர்ஸும் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றத ஐவி குறிக்குது. பட் எக்ஸ்பீரி அன்னைக்கு மதியானத்துக்கு மேலே ஐவி 50, 60 வந்துடுது. ரீசன் என்னென்னா இந்த சிஎஸ்சி சிஸ்டம்னால ஒரு 3 ரூபாயில் இருக்கிறத எடுப்போம் ஒரு 3:30 மணி போல். அது க்ளோஸ் வைக்கும்போது எவ்வளோக்கோ க்ளோஸ் வைக்கும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்லிங் மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ அப்போ மட்டும்தான் ஐவி இருக்குது, மற்ற நாளில் ஐவியை காணலை. ஓகே, இப்போதைக்கு சென்செக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 77,000 காலு. ஓகேங்களா, 77,000 காலு பிரேக் பண்ணிச்சுன்னா 77,500. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 76,500 புட்டு. கிட்டத்தட்ட இப்போ 77,000ன்றது ஒரு மேஜிக் ஃபிகராக இருக்கும். மார்க்கெட்டு 77,100க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 77,500க்கு மேலே போகும். அதே மாதிரி கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா சப்போர்ட்டு 76,500ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கால்ஸு ஃப்ரீயாக, ஸ்டாக்கோட கால்ஸ் மட்டும், இண்டெக்ஸ் கிடையாது, ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.